नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शंखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते। नमस्ते गरुडारूढे ओलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते। गुड मॉर्निंग। இந்த காலங்காலத்துல போன்ல நோண்டிருக்கே. காஃபி கொண்டு வந்திருக்கேன் சூடா. உங்களுக்கோஸ்கரம் எக்ஸ்ட்ரா டிகாக்ஷன் போட்டு காஃபி கொண்டு வந்திருக்கேன். காஃபியை குடிச்சிட்டு நம்ம 2 பேரும் மகாலட்சுமி கோயில் போயிட்டு வரலாமா? இன்னைக்கு எங்கேயோ ஸ்பெஷல் பூஜை இருக்காங்க அர்த்தால இப்போ 8 மணிக்கு. காஃபியை குடி. சூடா காஃபி குடிச்சாலாவது மனசு கொஞ்சம் லைட் ஆகுதா பாக்குறேன். ஆமா, காலங்காலத்துல மூட் அவுட் ஆகிறதுக்கு அப்படி என்னதான் நடந்தது? நீ குளிக்க போயிருந்த போது நம்ம பையன் வருண் கால் பண்ணிருந்தான். ஓஹோ. நம்ம மருமக பவித்ராக்கு நல்ல கம்பெனில ஒரு ஜாப் கிடைச்சிருக்கான். 2 நாள்ல ஜாயின் பண்ணணுமா? ஓஹோ, அப்படியா? ரொம்ப நல்ல சமாச்சாரம் ஆச்சு. அனன்யாவும் ஸ்கூலுக்கு போயிடுவோம், சமாளிச்சுக்கலாம். நல்ல செய்தி வந்திருக்கு. உங்களுக்கு எதுக்கு மூட் அவுட் ஆகுது? பின்ன காஃபி குடிச்சிட்டா? பிரச்சனை என்னன்னா, அனன்யாவுக்கு நாளையில இருந்து சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது 2 மாசத்துக்கு. நம்ம 2 பேரையும் சென்னைக்கு வர சொல்றான். குழந்தை கூட கவனமா அவனுக்கு கவனிச்சுக்கிறதுக்கு வேண்டி. அதுக்கு என்ன, அனன்யாக்கு ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் அங்கேயே போய் இருந்துட்டு வந்துடலாமே. என்ன மாலதி, நம்ம லாஸ்ட் டைம் அங்க போய் பட்ட அவஸ்தையெல்லாம் நீ மறந்து போயிட்டியா? ஓ விடுங்க. மருமக பவித்ரா பேசின பேச்செல்லாம் அதுக்குள்ள மறந்து போச்சா உனக்கு? வேண்டாம் வேண்டாம், நம்ம எங்கும் போக வேண்டாம். என்ன அப்படி சொல்லிட்டேன்? அவன் நம்ம பையன் தானே, பேத்திய பாத்துக்கிறதுக்கு தான் கூப்பிடுறான். நம்மள விட்டு அவனுக்கு வேற யாரு இருக்காங்க? ரொம்ப நாள் ஆச்சுங்க பேத்தியும் பார்த்து. நீங்க வரலன்னா வேண்டாம், நான் போயிட்டு வரேன். உனக்கு உன் பேத்திய பார்க்கணும்னு அவ்வளவு ஆசையா இருந்ததுன்னா வருண கொண்டு அவளை இங்க அழைச்சிட்டு வர சொல்லு. ஸ்கூல் திறக்கும் போது திருப்பி கூட்டிட்டு போயிடலாம். அம்மா விட்டு பிரிந்து இருக்கிற வயசாங்க இது. இங்க வந்தானா இப்பவே எங்க அம்மாவை பார்க்கணும், அம்மாட்ட போகணும்னு அடம் பிடிப்போங்க குழந்தை. நீ அங்க போனா வீணா பிரச்சனை தான் வரும் பாருங்க. இப்பதான் 2 பேரும் சம்பாதிக்க போறாளே, ஒரு ஆயாவை வச்சுக்கலாமே. என்னங்க, நம்ம பேத்தி கண்ட ஆயா பாத்துக்கிறதா நான் விட்டு விடுவேனா? பாட்டி நான் இருக்கிறத வேற யாரும் பாத்துக்க முடியாதுங்க. பாட்டி பாத்துக்கிற மாதிரி வருமாங்க? சரி சரி, நீ முடிவு பண்ணியாச்சுன்னா நான் சொல்லி கேட்கவா போறேன். மாட்டேன். நீ போயிட்டு வா, வெறுங்கையோட போகாத. பக்கத்து ஸ்வீட் கடையில இருந்து குழந்தைக்கு நல்ல ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு போ. ஓகேங்க, இதெல்லாம் கூட நீங்க எனக்கு சொல்லி தரணுமா? ஆமா. ஓ சரி. ஏய் வாமா வா. எப்படி இருக்கே? அப்பா வரலையா? நான் தான் வந்துட்டேன்டா. சரி, அப்பா வரல. நான் வந்துட்டேன். இங்க அங்க இங்க எல்லாம் இருக்கோம். பவித்ரா பவித்ரா. ஹாய் பாட்டி. ஓ அடியே. ஹலோ பாட்டி, உனக்கு என்ன வேணும்னு இருக்கேன் தெரியுமா? பாத்தியா? வாங்கம்மா வாங்க. பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? ரொம்ப டயர்டா இருப்பேளே. வாங்க, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். வாங்க உட்காந்துப்போம். பாட்டி, உனக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கி வந்திருக்கேன். ஆமா, கண்ட கடையில வாங்கின ஸ்வீட் எல்லாம் அவ உடம்புக்கு ஒத்துக்காதுமா. அனு, அது கூட இருந்த நோ, உனக்கு நான் வேற வாங்கிட்டேன். ப்ளீஸ் கொடு கொடு. சரிம்மா, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, குளிச்சுட்டு வா ஃப்ரெஷ்ஷா. சரிப்பா. பவி சாண்ட்விச்சஸ் பண்ணிருக்கா, ஃப்ரெஷ்ஷா டேஸ்டியா. நம்ம உட்காந்து சாப்பிடலாம். ஓகே? என்னது பவித்ரா இது? வந்தது வராம அம்மா மனசை புண்படுத்துறேன். அப்படி நான் என்னத்த சொல்லிட்டேன்? போன தடவை என்னாச்சு, அவங்க இப்படிதான் எதையோ வாங்கி வந்து கொடுத்தா, நம்ம அனு சாப்பிட்டா. அப்போ உடம்பு சரியில்லாம டாக்டர் கிட்ட போய் பணம் எவ்வளவு செலவழிச்சோம். எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? அம்மா இப்படி தனியா கிளம்பி வந்துட்டே ரொம்ப பெரிய விஷயம். நீ இன்னைக்கே அவங்க திருப்பி அனுப்பிச்சிட போல இருக்கு. அப்புறம் நம்மளுக்கு யாராவது வெளியில இருந்து ஹெல்ப் எடுத்துட்டு பணம் கொடுத்து ஆள் வச்சுக்க வேண்டியிருக்கும். நான் சொல்லிட்டேன்.
20,000 30,000 கொடுத்து வேலைக்கு நாம ஏன் ஆளு வைக்கணும்? அவங்க உங்க அம்மா தானே. பேத்திய பாத்துக்கிற பொறுப்பு அவங்களுக்கும் இருக்கு. அவங்கதான் பாத்துக்கணும், சரியா? ஆனா ஒண்ணு, அவங்க கொஞ்சம் கூட மாடர்னா திங்க் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு இப்போ அனுவை எப்படி அவங்க கிட்ட தனியா விட்டுட்டு போகணுங்கிறது கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க தெரியுமாக்கு. அதே மாதிரி குழந்தைய ரொம்ப அழகா வளர்ப்பாங்க. நீ கவலையே பட வேண்டாம். எனக்கு கவலையே அதுதானே. உங்களை வளர்த்த லட்சணம் எனக்கு தெரியாதா? ஆரம்பிச்சிட்ட அங்கம் ஹரேஹே குலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம். ஆமா, ஆ. ஆபீஸ்க்கு லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்குமா? இங்க பாருங்க, நான் போய் பிரஷ் பண்ணி வந்துடுறேன். லஞ்ச் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சிருக்கேன். ஆயிடு நீ போய் ஆ. குடிச்சிட்டு வா. ஆயிடு ஆயிடு. எனக்கு சூடா ஒரு கப் காஃபி. ஓ டன். போ போயிட்டு கொடுக்க ரெடியா கொடுக்க. நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு சீக்கிரமா போகணும். பண்ணிட்டு ஸ்லோவா பண்றாங்க. எப்படி? பாட்டி, நான் குளிச்சு ரெடி ஆயிட்டேன். வாங்க நம்ம 2 பேரு விளையாடுறது சேர்ந்து விளையாடலாமா? ஆமா தங்கம். பாட்டிக்கு இப்ப நேரம் இல்லடா ராஜா. அம்மா அப்பாவும் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சுட்டோ நம்ம 2 பேரும் விளையாடலாமா? பாட்டி, நீ போங்க பாட்டி. நீங்க எப்பவுமே என் கூட விளையாடவே மாட்டீங்க. வேலையே பார்த்துட்டு இருக்கீங்க. போங்க பாட்டி. எடா தங்கம், ஒரு 5 நிமிஷம் வேணா விளையாட்டுமா? அம்மா அப்பா ஆபீஸ் போனோம் இல்லையா? அம்மாக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு லேட் ஆயிடாது ராஜா, சரியா? ஓகே பாட்டி, நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா? சரிம்மா, விளையாடுறேன். நான் கண்ணம்மா முதல்ல கண்ணை கட்டிக்கட்டுமா? அனுவா அனுவா பாட்டி, பாட்டி, நான் இருக்கேன். பாட்டி, நான் இருக்கேன். அனு அனுக்குட்டி அனுமா நல்லா இருக்கே ராஜா. அனு பிடிச்சிட்டேன். அனுட்டு அனுட்டு. காலங்காத்தால என்னது இது விளையாட்டு? குழந்தை மாதிரி குழந்தை ஏதோ கேட்டேன். என்ன தீஞ்ச வாசனை வருது? ஐயோ, ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் தீஞ்சு போச்சு. போச்சு. ஓ, நான் எனக்கு அத்தோடைய தாமத முடியல. எனக்கு என்ன வந்து பாருங்க. என்ன பவி இது? அவன் என்ன தப்பு பண்ணான்னு குழந்தை கூட இந்த அடி அடிக்கிற? பின்ன குழந்தையதாங்க அடிக்க முடியும். எல்லாம் எத்தாலே எழுத்து. ஆபீஸ்க்கு வேற லேட் ஆச்சு. சரியா போச்சு. சாயங்காலம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன். டூட்டி ஃப்ரூட்டி சாப்பிடலாமா? குட் கேர்ள், கம் ஆன் கம் ஆன், டோன்ட் கிரை. குட் கேர்ள், பீ a good girl. ஐயோ கோச்சுக்காதேம்மா. இந்த 5 நிமிஷத்துல நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். டிஃபன் ரெடி, லஞ்சும் ரெடிமா. இதை வந்துட்டோம் வருண். இந்த உனக்கும் போயிட்டு இப்போ ரெடியா இருக்கு. அம்மா நீயும் சீக்கிரம் சாப்பிடுமா. டோன்ட் ஃபர்கெட் யூ ஆர் டயபெட்டிக். என்னை பத்தி யோசிக்காதப்பா. சரி சரி. இன்னைக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுது. பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். கொஞ்சம் சாப்பிட்டு போயேன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆமா, இன்னைக்கு காத்தால கற்கி வச்சேனே ஒரு பாத்திரம், அத ப்ளீஸ் நல்லா தேய்ச்சி வச்சிருக்கோம். கவலையப்படாது. என்ன புது பாத்திரமா? சரி. அதுக்கப்புறம் மறந்து போயிட்டேன். இன்னைக்கு நம்ம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 5-6 பேர் வருவா. அவளுக்கு எல்லாம் ஒரு 25-30 சப்பாத்தி வேணும். நல்லா சாஃப்டா பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சைட் டிஷ் ஒரு 2-3 ஐட்டம் நல்லதா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். ஈவினிங் வரும்போது எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஆமாப்பா. பாருடா, அனன்யாக்கு ஒண்ணுமே வாங்கி தரல. வேற வச்சுக்கோ. அனன்யாக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணுமோ வாங்கி. சரி சரி, வரேன் வரேன், கமிங். வருண், அனுவா அனுக்குட்டி பால் குடிடா ராஜா. பால் குடிச்சு படுத்துக்கணுமா? போங்க பாட்டி, நீங்க என் கூட எப்ப பார்த்தா விளையாடவே மாட்டேங்கிறீங்க. தினமும் வேலையே பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மா, அம்மா, எப்ப பார்த்தாலும் பாட்டி தான் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. நீங்க அப்போ சாட்டர்டேனா ஃப்ரீயா உங்க லீவ் விடுறாங்க. பாட்டிக்கு எப்பவுமே லீவே இல்லதானே. நீங்க போய் வேலை செய்யுங்கம்மா. ஓ, கதை அப்படி போறதா? பாருங்க, நாங்க 2 பேரும் வீட்டுல இல்லாதப்போ குழந்தைக்கு இதெல்லாம் தான் நீங்க சொல்லி கொடுப்பீங்களா? ஐயோ, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலமா குழந்தைகிட்ட.
என்ன பாட்டி நீ என்னைய பார்த்துக்கத்தானே அங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்த. நீ எப்ப பார்த்தாலும் வேலையே செஞ்சுட்டு இருக்க. என்ன பாட்டி? அனு, விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுறியா ரோஜா? பாடுக்கணும். பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குதான், திராட்சை 2 கண்களாம், தக்காளி பழ மைதானம், பரங்கிக்காய் உடம்பிலே உடலை 2 கைகளாம், வெள்ளரிக்காய் கால்களாம், காயும் பணமும் மனிதர் போல் நடனம் ஆட போகிறார், மானும் மீனும் பாருங்கள். சரிடா என் தங்கம், பாட்டி உன்னோட விளையாடிட்டோம், அப்புறம் வேலையை முடிக்கிறேன். என்ன விளையாடலாம் சொல்லு? பாட்டி எனக்கு எப்பயுமே கண்ணாமூச்சி விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். சரிம்மா, நம்ம பெட்ரூம்க்கு போய் விளையாடலாமா? இங்க இருந்தா அப்பாக்கும் அம்மாக்கும் டிஸ்டர்ப் ஆகும். வா போலாம். வா. அனு, நான் பிடிக்க போறேன் பாரு. போ, அதை வரேன் வரேன். சீக்கிரம் வாங்க வாங்க. பவித்ரா, பவித்ரா, இங்க வா, சீக்கிரம் வா. இதுக்குதான் நான் சொல்றது வயசுக்கு ஏத்தபடி நடந்துக்கணும்னு. இப்ப என்ன ஆச்சு? இப்போ பரவாயில்ல, கைய பொடி, சரியா பொடி. கட்டில உட்காந்து வைக்கலாம். டாக்டர் டீச்சர் ஆயிக்க போறது. வலிக்கிறதுடா. மெதுவா 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 மெதுவா, கை பிடிச்சு இதுவா? மெதுவா மெதுவா. உட்காரு, மெதுவா உட்காரு, மெதுவா உட்காரு, மெதுவா. வாங்க அப்படி படுக்க வச்சுடலாம். அப்பாவுக்கு சொல்லிட்டீங்களா அம்மா வந்து அடிச்சுட்டு போகணும்னு? டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? 2 மாசம் பெட் ரெஸ்ட்னு சொல்லியிருக்காரு. அத்தனை நாள் என்னால அவங்களுக்கு பணிவிடையெல்லாம் செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் நீ மெதுவா பேசு. அம்மா காது கீழ விழுப்படும், அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கேட்கட்டுமே. எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? ஆபீஸ்லயும் நான் வேலை பண்ண வேண்டியிருக்கு, இங்க வந்து வீட்டுலயும் எல்லாருக்கும் வேலை பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு நடுவுல அணுவ வேலை பார்த்துக்க வேண்டியிருக்கு. நான் என்ன மிஷினா எல்லாத்துக்கும் பண்றதுக்கு? அப்போ எங்க அம்மா மட்டும் மிஷினா? மலதி, மலதி, வருண். தாத்தா தாத்தா, என்ன தாத்தா நான் கண்ணாமூச்சி விளையாடுறாங்க, பாட்டி கீழே விழுந்தாங்க. மலதி, என்னம்மா? நான் எவ்வளவு தடவை சொன்னேன் நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு. இப்படி விழுந்து என்ன வர வச்சுட்டியம்மா. ஆமா, அம்மாவை அப்பா என்னைக்கு அழிச்சுட்டு போறாளாம்? அப்பாக்கு என்ன வயசாகும் தெரியுமா? அப்பா அம்மா தனியா எப்படி பாத்துக்க முடியும்? அவ 2 பேரும் அம்மா குணமான வரைக்கும் இங்கே இருக்கட்டுமே. உங்களுக்கு என்ன எல்லாத்தையும் சொல்லுவீங்க? ஆபீஸ்ல வேலையையும் பார்த்துட்டு இங்க வீட்டுல எல்லாருக்கும் அடிச்சு கொட்ட என்னால முடியாது. நீங்க அப்பா கிட்ட போன்ல எதுவும் தெளிவா சொல்லவே இல்லையா? இப்பவாது போய் சொல்லுங்க. அம்மா, அப்பா. அப்பா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காங்க. அப்பா அம்மாவுக்கு 2 மாசம் மினிமம் பெட் ரெஸ்ட்னு டாக்டர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. கூடவே யாரோ இருந்து பாத்துக்கணும்னு அதுவும் சொல்லிட்டாங்க. நானும் பவித்ரமா இங்க நாள் முழுக்க ஆபீஸ்ன்னு வீட்டுன்னு இருக்கோம். குழந்தைக்கும் 1 வாரத்துல ஸ்கூல் திறந்து போறது. சோ எங்களால கட்டாயம் அவங்களை பாத்துக்க முடியாது. வாட் ஐ ஃபீல் இஸ், நீங்க அம்மா கோயம்புத்தூர் அழைச்சிட்டு போறது எல்லாருக்கும் நல்லது. அப்பா வேணும்னா ஆஸ்பத்திரி செலவு, மருந்து செலவு இதெல்லாம் நாங்களே ஏத்துக்கிறோம்ப்பா. பாத்தியா மலதி, எவ்வளவு ஆசையா நீ இங்க ஓடி வந்த. இப்போ புரிஞ்சுதா அவங்க உன்னை கூப்பிட்டதுக்கு காரணம்? வா நம்ம திரும்பி போறோம். உனக்கு நான், எனக்கு நீ, அவ்வளவுதான். அப்பா என்னப்பா இப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. பின்ன என்னடா, அனுவ பாத்துக்கணும்னு தானே அவ அவ்வளவு தூரத்துல இருந்து ஆசையா ஓடி வந்தா. ஆனா அவ இங்க வந்து மொத்தமா வீட்டு வேலை தானே செஞ்சிருக்கா. ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்களேன், பரவாயில்லையே, ப்ளீஸ் ப்ளீஸ். நானில அவ மகாராணி மாதிரி இருக்காடா. ஆனா இங்க வந்து சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி நடத்திட்டேடா. ஏங்க ப்ளீஸ் சும்மா இருங்களேன், ப்ளீஸ். பாத்தீங்களா, உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு டெய்லி இங்க இருந்து லைவ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு அப்பாவியா இருக்காங்க. என்னமா சொல்றேன்? என்னமா அது? நான் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி அப்பாட்ட சொல்லிருக்கீங்க. இல்லடா வருண், அப்படிலாம் நான் உண்மை சொல்லலடா. பின்ன என்னடா, சின்ன வயசுல
நீ கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி வேலையெல்லாம் விட்டு எப்போ உங்கூடயே இருப்பா. எங்களை எல்லாம் கூட கவனிக்கவே இல்லை. ஆனா அம்மா கீழே விழுந்தா கவனிச்சுக்க உனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லையே. அப்படிதானே உன் பொண்டாட்டி என்னன்னா காசு கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறா. நீ ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட கால் கெடுக்க எவ்வளவு நேரம் பாடுபட்டிருப்ப. ஆனா இப்போ அவ சாப்பிட்டாளா இல்லையாது உனக்கு கவனிக்க கூட நேரமே இல்லையே. ஒன்னு சொல்றேன், வயசானவங்களும் குழந்தைக்கு சமானம் தாண்டா. அப்பா நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணுவா நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. ஐ எம் வெரி சாரி. ஐ எம் சோ சாரி. வரும் இந்த லைஃப்லயே தாங்க முடியாத வலி. தான் பெத்த பிள்ளைங்களே தன்னை மதிக்காம உதாசீனப்படுத்துறது தாண்டா. அப்பா உட்கார். சரி, நீ பவித்ரையாவையும் அனன்யாவையும் ஆவது சரியா கவனிச்சுக்கோப்பா. வா மாலதி, கிளம்பலாம். தாத்தா, நானும் கோயம்புத்தூர் வந்தா பாட்டி இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஓ ஓ அப்பா. அனுக்குட்டி, பாட்டிக்கு ஒன்றும் இல்லடா. பாட்டி வந்து சீக்கிரம் குடமாயிட்டு வந்துவிட வேண்டாம் ராஜா. வருண், அப்பா சொன்னத ஒண்ணும் மனசுல வச்சுக்காதடா. எங்க 2 பேருக்கும் ரொம்ப வயசாயிடுது. அனன்யாவையும் பவித்ராவையும் கூட்டிட்டு அப்பப்போ நானும் நினைக்க வாடா. உங்களை பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்குடா. எங்க 2 பேருக்கும் ஆசையா இருக்கும்டா. இப்போவாவது புரிஞ்சுதா? இதுதான் பெத்த மனசு. அம்மாவை எல்லாம் கவனிச்சுக்கணும்னா எல்லா குழந்தைகளும் கொடுத்து வச்சிருக்கணும்பா. அனு, நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மாவையும் அப்பாவையும் நன்னா கவனிச்சுக்கணும். புரிஞ்சுதா? ஓகே தாத்தா. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயர்வில்லையே.